ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்தாம தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு 3/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, இதை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போது காரத்துக்கு 7 வரமிளகா, கொஞ்சம் தேங்காய், உப்பு, பெருங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக அதை பிடிச்சு தனியாக வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழ அளவு புளியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி ஒரு 500 ml வாட்டரில் வானொலியில் நேராக சேர்த்திக்கோங்க. அதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்திக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள், சாம்பார் தூள் ஒரு 3 டீஸ்பூன். இதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்திக்கலாம், கட்டி கட்டாமல் இருக்கும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு பெருங்காய தண்ணி சேர்த்திருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க பருப்பு உருண்டையை ஒன்றொன்னா இதில் சேர்த்திக்கலாம். எல்லா பருப்பு உருண்டையும் இதில் சேர்த்திட்டு உள்ளே சேர்த்தினதுக்கப்புறம் அது நல்லா கொதித்த உடனே உங்களுக்கு மேலே வந்துடும். இது கொஞ்சம் கெட்டியாக பதம் வர்றதுக்காக நான் கொஞ்சம் பருப்பு உருண்டையோட கலவையை தனியாக தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்திக்கிறேன். இதனால் உங்களுக்கு குழம்பு கெட்டியாகும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி போட்டு தாளிப்பு சேர்த்திக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. உங்களுக்கு தேவையான அளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் சேர்த்திக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.